வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூலை 19 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம். வட இந்திய நிலப்பகுதியில் டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலிலே வட தமிழ்நாட்டுக்கு மேலே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியாகவும் ஒடிசாவின் தெற்கு பகுதியை கீழடுக்கு சுழற்சியாகவும் கொண்டு சாய்ந்த ஒரு பப்பரம் போல் நுழைந்து சுழன்று கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி 2. மூன்றாவதாக தென்சீன கடற்பகுதியில் அதாவது ஹாங்காங் அருகே சீன பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது சீனக்கரையை கடந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸோட வடக்கு பகுதி வழியாக தாய்லாந்து, மியான்மர் வழியாக வடக்கு வங்கக்கடலை வந்தடைய போகிறது. 4. சீன பகுதியில் அதாவது பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸுக்கும் தாய்வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய நிகழ்வு புயலாகி அதுவும் சீன பகுதியை கரையை கடக்கப் போகிறது. எதற்கு இந்த சீன நிகழ்வை அறிவிக்கிறேன் என்றால், காற்று குவிதலை ஏற்படுத்துவது, பசிபிக் பெருங்கடல் நோக்கி காற்றை ஈர்ப்பது மேற்கண்ட நிகழ்வுகளாகும். ஆக இந்த நிகழ்வுகள் நோக்கி ஈர்க்கப்படும் காற்று காரணமாக காற்று குவிதல், காற்று பயணிக்கும் வழித்தடம் எல்லாமே மாறி அமைய இருக்கிறது. தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இந்தியாவில் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதி, ராஜஸ்தான் பாலைவன பகுதி, ராஜஸ்தான் உட்பட மழைப்பிடிப்பை கொட்டி தீர்க்கப் போகிறது. தொடர்ந்து இது பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக வடமேற்கு மற்றும் வடக்கு மேற்கு காற்றை குவித்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வடவுள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பிடிவை கொடுக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் அதுபோல் கனமழை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கு. கேரளாவில் வலுத்த பலத்த மழை பொழிந்து வருகிறது. தெற்கு கேரளா மற்றும் மூணாறு மற்றும் அதற்கு தெற்கே உள்ள பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவை பொழிந்து வருகிறது. படிப்படியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு முன்னேறும். தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. மேலும் மழை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கேரளா எல்லையோர மழைப்பொழிவு தொடக்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கி கர்நாடகாவிலும் மைசூர், பெங்களூருக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதி மற்றும் குப்பம், சித்தூர், நகரி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களாம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் அதேபோல அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களுக்கும் இன்று மழை வாய்ப்பு தெரிகிறது. டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. உறுதியாக வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு. நேற்று போல் தாமதமாக மழைப்பொழிவு தொடங்கினாலும் விடிய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இதுபோல் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. பிறகு இந்த நிகழ்வானது மெல்ல வட மேற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேச வளிமண்டலம் வழியாக தெலுங்கானா வளிமண்டல பகுதி, சத்தீஸ்கர் வளிமண்டல பகுதியை நோக்கியும் மகாராஷ்டிரா வளிமண்டல பகுதியை நோக்கியும் நகர இருக்கிறது. இதனிடையே சீன பகுதியில் கரை கடந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் அதன் தீவிர நிகழ்வு செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடல் வந்தமைந்து ஏற்கனவே வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய சுழற்சியோடு இணைந்து, அதாவது இணைப்பு சுழற்சியால் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஒரு பக்கம் தெலுங்கானா வழியாக மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் மேலும் ஒரு பகுதி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும். அதோட சீன நிகழ்வும் வந்து இணைந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய 23, 24ஆம் தேதி வாக்கில் தீவிரமடைய போகிறது. இது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மேற்கு வங்கம் மற்றும் அண்டை நாடாகிய வங்கதேசம் மற்றும் பூடான், நேபாளம், இந்திய பகுதியாகிய ஒட்டுமொத்த பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா
ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து கொண்டு இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. தொடர்ந்து அது பாகிஸ்தான் நோக்கி நகரும் வரைக்கும் வட இந்தியா முழுவதுமே வெளுத்து வாங்க போகிறது மழை. இதனிடையே 50% காற்று மட்டும்தான் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திரும்பி இருக்கும். மேலும் 50% காற்று இலங்கைக்கு கிழக்கு புறம் வழியாகவும், மேலும் ஒரு 25% காற்று, 25 விட சற்று கூடுதலாகவே கேரளா, தமிழ்நாடு ஊடாகவும் பயணிக்கும். இதனால் தொடர்ந்து 23ஆம் தேதிக்கு மேலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் மலைப்பகுதிகளிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். மேலும் மாத இறுதியில் புதிய நிகழ்வு 29, 30 தேதி வாக்கில் மேலும் ஒன்று உருவாகி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய செய்யும், தொடர செய்யும். தமிழ்நாட்டில் மாலை இரவு பெய்யக்கூடிய மழைப்பொழிவு வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும். 23, 24, 25 எல்லாம் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும். தமிழ்நாட்டில் சற்று தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழையாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, கணவாய் காற்று பகுதிகள் மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும். வரக்கூடிய 24, 25ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை குறிப்பாக தெற்கு கேரளா, தெற்கு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதக சூழல் உறுதியாக தென்படுகிறது. தாமதமாக முன்னேறி, தாமதமாக தொடங்கி, நீடித்து நின்று பொழிந்து மெல்ல விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம், அதாவது செங்கோட்டை, கணவாய் வழியாக வரக்கூடிய மழைப்பொழிவு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கை வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையிலே குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதி, வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி, வயநாடு, குடகு போன்ற பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இப்படி 25ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை வலுத்த மழையாக கொடுக்க போகிற நிலையில் 25லிருந்து 30ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வால் லேசான மிதமான மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழை பொழிவு வடகடலோரம், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரத்திலும் இருந்து கொண்டே இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழை தெரிகிறது. நாளை மறுநாள் குறைந்த பரப்பில் ஒதுக்குதலுடன் இருந்தாலும் வடகடலோர, வடவுள் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கும். தென்கோடி மாவட்டங்களிலையும் தென்மேற்கு பருவமழை 24, 25ஆம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். மலைப்பகுதிகளில் சாரல் மழைப்பொழிவு, வலுத்த மழைப்பொழிவு எல்லாம் வலுவாக இருக்கும். கிழக்கே ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் அவ்வப்பொழுது சாரல் எட்டும், பெரும்பாலும் மாலை இரவிலே எட்டும். தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.